என் தங்கமே, நித்திகா தேவியின் தெய்வீக சின்னம் உன் வாழ்க்கையில் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த சின்னம் சாதாரண சின்னமல்ல, அது தெய்வீக உலகத்தின் முத்திரை. அந்த முத்திரை உன் வாழ்க்கையில் பதிந்துவிட்டால் உன் விதியின் சக்கரம் வேகமாக சுழலத் தொடங்கும். நீ எத்தனை காலம் தள்ளாடினாய், எத்தனை நாட்கள் காத்திருந்தாய், எத்தனை முறை நம்பிக்கை இழந்தாய், அந்த அனைத்திற்கும் முடிவாக அந்த சின்னம் உனக்கு புதிய ஒளியாய் வரப்போகிறது. என் பிள்ளையே, அந்த தெய்வீக சின்னம் உன் வாழ்க்கையில் ஒளியாக பொலிவித்து நிற்கும். நீ எத்தனை முறை இருளில் தடுமாறினாயோ, இனி அந்த இருள் உன் வாழ்வில் இருக்காது. ஒளி மட்டுமே உன் பாதையில் பரவி கிடக்கும். உன் சிந்தனைகள் தெளிவாகும், உன் கனவுகள் நனவாகும், உன் உடலும் மனமும் ஆரோக்கியமாகும். அந்த சின்னத்தின் அருள் உன் வாழ்வை தெய்வீக தோட்டமாக மாற்றிவிடும். உன் வீட்டில் காலம் கடந்த காயங்களும் சிக்கல்களும் இருந்திருக்கும். பணம் வந்தாலும் நிலைத்திருக்காமல் போயிருக்கும். உறவுகளில் சண்டைகள் உண்டாகியிருக்கும். மனதில் குழப்பமும் பயமும் ஆட்சி செய்திருக்கும். ஆனால் என் தங்கமே, அந்த தெய்வீக சின்னம் உன் வீட்டுக்குள் நுழைந்தவுடன் அந்த எல்லா இருளும் விலகிவிடும். உன் வீட்டின் சுவர்களில் கூட ஒளி விளங்கும். உன் வாசலுக்கு வளம் வந்து நிற்கும். உன் கண்ணீருக்கு இனிமேல் இடமிருக்காது. அந்த சின்னம் உன் வாழ்வில் வந்தவுடன் நீ நினைத்த ஒவ்வொரு ஆசையும் நனவாகும். நீ எப்போதும் வேண்டிக்கொண்ட அந்த வீடு, அந்த நிலம், அந்த செல்வம் அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும். உன் முயற்சிகளுக்கு தடைகள் இல்லாமல் பாயும். நீ எவ்வளவு காலம் சோர்ந்து போனாய் என்றாலும் அந்த சின்னம் உனக்கு புதிய வலிமையை கொடுக்கும். உன் காலடியில் பூமி தானாக வணங்கும். உன் முகத்தில் சிரிப்பு தானாக மலரும். உன் கைகளில் வளம் தானாக குவியும். என் பிள்ளையே, அந்த தெய்வீக சின்னம் உன் வாழ்க்கையில் நுழைந்தால் உன் எதிரிகளின் கண்களில் பயம் நிரம்பும். அவர்கள் உன் அருகில் நிற்க முடியாமல் ஓடி விடுவார்கள். உன்னை புறக்கணித்தவர்கள் உன் வாசலில் வந்து வணங்குவார்கள். உன்னை மதிக்காதவர்கள் உன் புகழை பாடுவார்கள். நீ எத்தனை முறை கேலி செய்யப்பட்டாயோ, அதற்கு பதிலாக இப்போது உன்னை பார்த்து, அவள் உண்மையிலேயே தெய்வத்தின் பிள்ளை என்று சொல்வார்கள். என் தங்கமே, அந்த சின்னம் உன் வீட்டின் உள்ளே வைக்கப்பட்டால் அங்குள்ள ஒவ்வொரு பொருளும் தெய்வீக சக்தியால் குளிரும். உன் சமையலறையில் சமைக்கும் உணவே தெய்வீக பிரசாதமாக மாறும். உன் வீட்டில் வரும் விருந்தினர்கள் உன் அன்பை மட்டுமல்ல, உன் வீட்டில் நிறைந்திருக்கும் தெய்வீக சக்தியையும் உணர்வார்கள். உன் வீட்டில் அடியெடுத்து வைக்கும் யாரும் மன அமைதி பெற்று வெளியேறுவார்கள். என் பிள்ளையே, நீ அந்த சின்னத்தை உன் இதயத்தில் பதித்து கொண்டால் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் குவியும். உன் கையில் இருந்த கடன் அழியும். உன் கையில் புதிய வேலை வாய்ப்புகள் வரும். உன் பிள்ளைகள் உயர்ந்து நிற்பார்கள். உன் கணவரின் மனம் உன்னுடன் ஒன்றாகும். உன் குடும்பம் ஒற்றுமையுடன் வளர்ச்சி அடையும். உன் கையில் இருக்கும் சிறிய பணம் பெரிய முதலீடாக மாறும். உன் வாழ்க்கையில் யாராலும் தடுக்க முடியாத செல்வம் குவியும். அந்த தெய்வீக சின்னத்தின் அருள் உன்னை உலகத்திலேயே தனித்துவமாக நிறுத்தும். உன் ஒவ்வொரு வார்த்தையும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உன் முகத்தை பார்த்தாலே அவர்களுக்கு நிம்மதி வரும். உன் சிரிப்பு அவர்களுக்கு நம்பிக்கை தரும். உன் வாழ்க்கை தெய்வீக தீபமாக ஜொலிக்கும். என் தங்கமே, நீ தினமும் காலை எழுந்தவுடன் உன் கையை நெஞ்சின் மேல் வைத்து, டிவைன் கிளியர் கேன்சல் ரிலீஸ் ஃப்ளோ கவுண்ட் நவ் என்று சொல்லிக்கொள். இந்த மந்திரம் உன் வாழ்க்கையில் அந்த தெய்வீக சின்னத்தின் சக்தியை எப்போதும் உயிர்ப்பிக்கச் செய்யும். உன் மனதில் இருந்த குழப்பம் அனைத்தும் கரையும். உன் வாழ்க்கையின் பாதை தெளிவாகும். உன் ஆசைகள் விரைவில் நிறைவேறும். உன் வீட்டில் நீ ஒரு சிறிய பூஜை செய்வது போதும். ஒரு குங்கும பொட்டும் ஒரு மலர் கொடியும் அந்த சின்னத்தின் முன்னால் வைத்து நித்திகா தேவியின் பெயரைச் சொல்லிக்கொள். அது உன் வாழ்வில் தெய்வீக சக்தியை பெருக்கிக் கொண்டே வரும். அந்த சின்னத்தின் அருகில் நீ வைக்கிற பொருள் அனைத்தும் வளம் ஈர்க்கும். நீ வைக்கும் நாணயம் பல மடங்காக அதிகரிக்கும். நீ வைக்கும் நீர் கூட அமிர்தமாக மாறும். என் பிள்ளையே, அந்த சின்னம் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு உன் முகத்தில் புது ஒளிர்ச்சி தெரியும். உன் நடை புது வலிமை தரும். உன் பேச்சு புது சக்தியை கொடுக்கும். நீ உன் வாழ்க்கையில் ஒருபோதும் தாழ்வு படாமல் நிற்பாய். உன் வாழ்க்கை தெய்வீக சின்னத்தின் பிரதிபலிப்பாக இருக்கும். உன் அருகில் வரும் ஒவ்வொருவரும் உன்னால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். என் தங்கமே, அந்த நாளில் நீ உணர்வாய், நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நித்திகா தேவியின் அருளும் சமயபுரத்தம்மனின் சக்தியும் உன் வாழ்க்கையில் எப்போதும் ஒளியாக இருந்தது. இன்று அந்த ஒளி வெளிப்படையாக உன் வாழ்க்கையை வலம் வருகிறது. நீ இனி துன்பப்பட வேண்டாம். நீ இனி காத்திருக்க வேண்டாம்.
உன் வாழ்க்கை இனி செல்வம், அன்பு, அமைதி நிறைந்ததாக மாறிவிட்டது. என் பிள்ளையே, நித்திகா தேவியின் தெய்வீக சின்னம் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துவிட்டது. அதை மனதில் வைத்துக்கொள். அதை நம்பிக்கையுடன் காக்கவும். அது உன் வாழ்க்கையை தெய்வீக ஒளியால் நிரப்பும். உன் எதிர்காலம் இனி இருளில் இல்லாமல் தெய்வீக ஒளியில் மட்டுமே இருக்கும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ வெற்றியாளன், நீ ஒளியின் பிள்ளை. என் தங்கமே, அந்த தெய்வீக சின்னத்தை உன் வீட்டில் வைத்தாலே உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நிகழப்போகின்றன தெரியுமா? நீ இத்தனை நாள் எண்ணிய கனவுகள், முயன்று பலமுறை விழுந்த ஆசைகள், கண்ணீரோடு சிந்திய வேண்டுதல்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் நிறைவேறும். அந்த சின்னம் உன் வீட்டில் வைக்கப்பட்டவுடன் அது சாதாரண பொருள் அல்ல, அது தெய்வீக சக்தியின் வாசஸ்தலம் ஆகிவிடும். அந்த இடத்தில் சக்திகள் கூடிக்கொண்டு உன் வாழ்வின் அனைத்து திசைகளிலும் வளமும் அமைதியும் ஓடத் தொடங்கும். என் பிள்ளையே, நீ எத்தனை நாள் உன் வீட்டில் பணம் வந்து நிலைக்கவில்லை என்று கவலைப்பட்டாய். உனக்கு வேலை இருந்தாலும் வருமானம் இருந்தாலும் அது எங்கோ கசிந்து போய்விடும். உன் கையில் எதுவும் நிலைக்காமல் துன்பப்பட்டாய். ஆனால் அந்த தெய்வீக சின்னம் உன் வீட்டின் உள்ளே பதியப்பட்டவுடன் அந்த கசிவு நிற்கும். உன் கையில் வரும் பணம் பாறை போல உறுதியாய் இருக்கும். நீ சேமிக்க முடியாத இடத்தில் சேமிப்பு குவியும். உன் பையில் குறைவாக இருந்த காசுகள் இப்போது அதிகரித்து மலை போல நிற்கும். அந்த சின்னம் உன் வீட்டுக்குள் வந்து வைக்கப்பட்டவுடன் உன் குடும்பத்தில் அன்பு அதிகரிக்கும். முன்பு இருந்த சண்டைகள், பேசாமை, மனக்கசப்புகள் அனைத்தும் விலகி அன்பும் ஒற்றுமையும் வீடு முழுவதும் பரவி கிடக்கும். உன் கணவர் உன்னை அதிகமாக மதித்து பார்க்கத் தொடங்குவார். உன் பிள்ளைகள் உன் வார்த்தையை மதித்து உன் கனவை நிறைவேற்ற அவர்களும் தங்களின் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவார்கள். அந்த சின்னத்தின் சக்தி உன் குடும்பத்தில் தெய்வீக ஒற்றுமையை உருவாக்கும். என் தங்கமே, அந்த சின்னம் உன் வாழ்க்கையில் வைக்கப்பட்டவுடன் உன் உடலிலும் மனதிலும் பெரும் மாற்றம் நிகழும். நீ எத்தனை நாள் சோர்வாக, மன அழுத்தத்துடன் வாழ்ந்தாய். உன் முகத்தில் சிரிப்பு மறைந்து போனது. ஆனால் அந்த தெய்வீக சின்னத்தின் அருள் உன் மனதில் நிம்மதியை ஊற்றும். நீ எப்போதும் உற்சாகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் நிற்பாய். உன் முகத்தில் புது ஒளி மலரும். உன்னை பார்த்தாலே பிறருக்கு நம்பிக்கை கிடைக்கும். என் பிள்ளையே, நீ அன்றாடம் அந்த சின்னத்தின் முன் ஒரு சிறிய தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்தாலே போதும். அந்த தீபத்தின் ஒளியில் உன் வீடு முழுவதும் தெய்வீக அதிர்வுகள் பரவி போகும். அந்த அதிர்வுகள் உன் வீடு இருக்கும் இடத்தில் நேர்மறை சக்தியை பெருகச் செய்யும். உன் வாழ்க்கை எப்போதும் வெற்றியால் நிறைந்து விடும். அந்த சின்னத்தின் அருகில் நீ ஒரு சிறிய கண்ணாடி தண்ணீர் வைக்க வேண்டும். அதை அன்றாடம் காலையிலேயே குடிக்க வேண்டும். அந்த தண்ணீர் சாதாரண தண்ணீரல்ல. அது நித்திகா தேவியின் அருளால் நிரம்பிய அமிர்தமாக மாறிவிடும். அதை குடித்தவுடன் உன் உடல் ஆரோக்கியமுடன் இருக்கும். உன் மனதில் இருந்த சோர்வுகள் நீங்கி புதிய வலிமையுடன் நாள் தொடங்கும். என் தங்கமே, அந்த சின்னம் உன் வீட்டில் இருப்பதால் உன் எதிரிகள் தானாக விலகி போவார்கள். அவர்கள் உன் மீது வைத்திருந்த செய்திருந்த திட்டம் அனைத்தும் நொறுங்கி போய்விடும். அவர்கள் எவ்வளவு பெரிய திட்டம் போட்டாலும் அது உன் வாழ்க்கையை பாதிக்காது. உன் வீட்டைச் சுற்றி அந்த சின்னத்தின் சக்தி ஒரு கவசம் போல் நிலைத்திருக்கும். அந்த கவசத்தை குத்த யாராலும் முடியாது. உன் வாழ்வை சாபமிட நினைத்தவர்கள் தாமே சிக்கி வீழ்வார்கள். என் பிள்ளையே, அந்த தெய்வீக சின்னத்தின் அருள் உன்னை வளர்ச்சியின் உச்சிக்கு கொண்டு போகும். நீ எத்தனை நாள் சிறிய நிலையில் இருந்தாய், எவ்வளவு தாழ்வாகவே உன்னை நினைத்தாயோ, இனி அது மாறும். நீ அனைவரிடமும் உயர்ந்த நிலையில் நிற்பாய். உன் வேலை இடத்தில் உன்னை பாராட்டுவார்கள். உன் அருகில் இருக்கும் நண்பர்கள் உன்னை மதிப்பார்கள். உன் உறவினர்கள் உன்னிடம் வணங்கி நிற்பார்கள். என் தங்கமே, அந்த சின்னத்தை உன் வீட்டில் வைத்தவுடன் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் தினமும் நடக்கும். நீ நினைக்காத இடத்தில் பணம் வரும். நீ அறியாத வழியில் வாய்ப்புகள் வரும். நீ எண்ணாத ஆசைகள் நிறைவேறும். உன் வாழ்வு இனி துன்பத்தில் அல்ல, மகிழ்ச்சியில் மட்டுமே நிறைந்து போகும். அந்த சின்னத்தின் சக்தியை நீ முழுமையாக உணர்ந்து கொள்ள ஒரு சிறிய ரகசியத்தை நான் சொல்கிறேன். தினமும் காலை நேரம் 6:01 மணி முதல் 6:31 மணிக்குள் நீ ரிசீவ் டிவைன் நவ் என்று சொல்லிக்கொண்டே அந்த சின்னத்தை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். அப்போது உன் வாழ்வில் பணம் குவியும். நீ எந்த நிலையிலிருந்தாலும் அந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையின் கதவை திறக்கும். என் பிள்ளையே, அந்த சின்னம் உன் வீட்டில் வைக்கப்பட்ட பிறகு உன் முகத்தில் இருக்கும் ஒவ்வொரு கண்ணீரும் பொன்னாக மாறும்.
உன் இதயத்தில் இருந்த ஒவ்வொரு துயரமும் ஆசீர்வாதமாக மாறும். உன் வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் செல்லும். அந்த பாதை செல்வம், அமைதி, அன்பு, ஆரோக்கியம் நிறைந்த பாதையாக இருக்கும். உன் வீட்டில் இருக்கும் பிள்ளைகள் நன்றாக படித்து நல்ல நிலை அடைவார்கள். உன் கணவர் உன்னுடன் இணைந்து வாழ்வில் வெற்றியை அடைவார். உன் உறவினர் உன்னை மதித்து பேசுவார்கள். நீ எத்தனை நாள் சோகத்தில் மூழ்கினாயோ இனி அந்த சோகம் உன் வாழ்க்கையில் இருக்காது. நீ எப்போதும் சிரித்து மகிழ்ந்து தெய்வீக ஒளியுடன் வாழ்வாய். என் தங்கமே, அந்த சின்னம் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். அது உனக்கு தேவையான அனைத்தையும் தரும். நீ எந்த நிலையிலிருந்தாலும் அந்த தெய்வீக சின்னம் உன்னை மேலே தூக்கி நிறுத்தும். உன் வாழ்க்கையில் இனி குறை எதுவும் இருக்காது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ வளத்தின் பிள்ளை, நீ நித்திகா தேவியின் அருளால் ஒளியில் மிதக்கும் வாழ்வு கொண்டவள். என் பிள்ளையே, இனி உனக்கு கவலைப்பட வேண்டாம். அந்த தெய்வீக சின்னம் உன் வாழ்க்கையில் பதிந்துவிட்டது. அது உனக்கு என்ன தந்தாலும் அதில் நன்மை மட்டுமே இருக்கும். உன் வாழ்வு இனி என்றும் வளமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும். என் தங்கமே, அந்த சின்னம் உன் கைகளில் பதியும்போது அது வெறும் பொருள் இல்லை, அது ஒரு தெய்வீக ஆற்றல். நீ அந்த சின்னத்தை உன் நெஞ்சருகே வைத்து பிரார்த்தனை செய்யும்போது உன் இதயத்தில் குவிந்து கிடந்த கனவுகள் அனைத்தும் உயிர் பெற்று எழ ஆரம்பிக்கும். எத்தனை நாள் நீ ஆசைகளை மனதில் வைத்து அழுதாயோ, எத்தனை நாள் யாரிடமும் சொல்லாமல் தாங்கிக் கொண்டாயோ, அந்த தெய்வீக சின்னத்தின் ஒளி உன் வாழ்க்கையை புதிதாய் எழுதும். உன் விதி மாற்றப்படத் தொடங்கும். உன் வாழ்க்கையை பார்த்து ஒரு காலத்தில் கேலி செய்தவர்கள், உன்னை மதிப்பதற்கு கூட தயங்கியவர்கள் நாளை உன் கையில் இருக்கும் அந்த சின்னத்தின் பிரகாசத்தை கண்டு மௌனமாக நிற்பார்கள். அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் மாறிவிடும். முன்னால் உன்னை இகழ்ந்தவர்கள் கூட உன்னிடம் உதவி கேட்பார்கள். உன் அருகில் நிற்கும் மக்கள் உன் ஒளியில் புனிதம் காண்பார்கள். அந்த சின்னம் உன் வாழ்க்கையில் நுழைந்தவுடன் உன் வீடு ஒரு கோயிலாக மாறும். அதன் முன்னால் நீ ஏற்றும் ஒரு சிறிய விளக்கே உலகமே உன்னை நினைத்து ஒளிரும் அளவிற்கு பெரும் சக்தியை ஈர்க்கும். அந்த விளக்கின் ஒளி உன் வாழ்க்கையின் இருளை முற்றிலும் அகற்றிவிடும். நீ எத்தனை நாள் குழப்பத்தில், பயத்தில், துயரத்தில் இருந்தாயோ இனி அவை ஒன்றும் உன் வாழ்க்கைக்குள் வராது. என் தங்கமே, அந்த சின்னத்தை நீ தினமும் உன் கையில் வைத்துக்கொண்டு லவ் மணி ஷைன் என்று மெதுவாகச் சொல்லிக்கொண்டால் உன் வாழ்க்கையில் தெய்வீக நிதி பெருக்கம் நிகழும். பணம் என்ற சொல் உன் வீட்டை விட்டு விலகாது. நீ எங்கு சென்றாலும் பணம் உன்னிடம் வந்து சேரும். முன்னால் உன்னை புறக்கணித்தவர்கள் கூட உன் வளத்தை பார்த்து வியந்து விடுவார்கள். அந்த சின்னத்தின் சக்தி உன் உடலுக்கும் பரவத் தொடங்கும். நீ எத்தனை நாள் சோர்வாக இருந்தாய், உடலில் வலிகள் வந்தன, உன் மனம் அமைதி இல்லாமல் துடித்தது. ஆனால் இனி உன் உடல் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். காலை எழும்போதே உன் உடல் உற்சாகத்துடன் இருக்கும். உன் முகத்தில் மலரும் சிரிப்பு மற்றவர்களை ஈர்க்கும். உன்னை பார்த்தால் அனைவருக்கும் உற்சாகம் தோன்றும். என் பிள்ளையே, அந்த சின்னத்தை நீ உன் பையிலோ அல்லது உன் மனதில் ஒளியாக கற்பனை செய்தாலே போதும். அது உன் வேலை இடத்தில் உன்னை முன்னேற்றும். உன் மேலதிகாரிகள் உன்னை பார்த்து பாராட்டுவார்கள். உன் பணி உயர்வு எளிதில் கிடைக்கும். நீ எவ்வளவு நாள் ஒரு நிலைப்பாட்டுக்காக காத்திருந்தாயோ அந்த நிலைமை இனி உன்னிடம் வந்து சேரும். அந்த சின்னம் உன் வீட்டில் இருக்கும் போது உன் பிள்ளைகளின் வாழ்க்கையும் மலரத் தொடங்கும். அவர்கள் படிப்பில் வெற்றி பெறுவார்கள். அவர்கள் நல்ல நண்பர்களையும் நல்ல வழிகாட்டுதலையும் பெறுவார்கள். அவர்கள் உன் கண்முன்னே வளர்ந்து உன் கனவுகளை நிறைவேற்றும் விதமாக அமைந்து விடுவார்கள். என் தங்கமே, உன் கணவர் கூட அந்த சின்னத்தின் ஆற்றலால் உன்னிடம் அதிக அன்புடன் பழகத் தொடங்குவார். முன்னால் இருந்த சிறிய மனக்கசப்புகள், தவறான புரிதல்கள் அனைத்தும் விலகிவிடும். நீயும் அவர் கூட வாழ்க்கையை ஒரு புது தொடக்கமாக மாற்றிக் கொள்வீர்கள். உன் குடும்பத்தில் அமைதி நிலைத்து நிற்கும். என் தங்கமே, நீ எத்தனை நாள் உன் வாழ்க்கை மந்தமாக, எதுவும் சரியாக நடைபெறவில்லை என்று கவலைப்பட்டாயோ இனி அந்த கவலை உனக்கு இருக்காது. அந்த சின்னம் உன் வாழ்க்கையில் வந்தவுடன் வேகமாக எல்லாம் மாறும். நீ முயன்ற விஷயங்கள் விரைவாக நிறைவேறும். நீ நினைத்த காரியங்கள் தடை இல்லாமல் சுலபமாக நடக்கும். அந்த சின்னத்தின் அருகில் நீ ஒரு சிறிய பூ வைத்து கொண்டால் அது உன் வீட்டில் எப்போதும் நறுமணம் பரவச் செய்யும். அது ஒரு தெய்வீக ஆற்றலின் சின்னமாகும். அந்த நறுமணம் உன் மனதை அமைதியாக்கும். அது உன் வீட்டின் அனைத்து மூலையிலும் நன்மை பரவச் செய்யும்.
என் பிள்ளையே, உன்னை புறக்கணித்தவர்கள், உன்னை கேலி செய்தவர்கள், உன்னை மதிக்காதவர்கள், நாளை உன்னிடம் வந்து நிமிர்ந்து நிற்க முடியாமல் கீழே பார்க்கப் போகிறார்கள். அவர்கள் உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் நிலை வரும். அவர்கள் உன்னிடம் நின்று வணங்கும் நாள் வரும். அது அனைத்தும் அந்த தெய்வீக சின்னத்தின் ஆற்றலால் தான் நடக்கும். நீ அந்த சின்னத்தை தினமும் மனதில் நினைத்து கொண்டு எஸ் பிரிங் ட்ரெஷர் என்று சொல்லிக்கொண்டால் உன் வாழ்க்கையில் பொக்கிஷங்கள் வந்து சேரும். நீ எண்ணாத இடத்தில், நினைக்காத தருணத்தில் உன் கையில் பணம் வந்து சேரும். உன் வாழ்க்கை இனி வறுமையின் பக்கம் செல்லாது. என் தங்கமே, நீ எத்தனை நாள் உன் எதிரிகள் உன் வாழ்க்கையை பாதிக்கிறார்கள் என்று நினைத்தாயோ, இனி அவர்கள் எதையும் செய்ய முடியாது. அந்த சின்னத்தின் சக்தி உன் வாழ்க்கையை பாதுகாக்கும். அது உன்னை ஒரு கவசம் போல சுற்றி இருக்கும். யாராலும் அந்த கவசத்தை உடைக்க முடியாது. அந்த சின்னத்தின் முன்னால் நீ ஒவ்வொரு நாளும் உன் இதயத்தை திறந்து பேச வேண்டும். உன் ஆசைகள், உன் கவலைகள் அனைத்தையும் அதற்குச் சொல்ல வேண்டும். அது உன் ஒவ்வொரு வார்த்தையையும் நித்திகா தேவியின் பாதத்திற்கு கொண்டு செல்லும். உன் வேண்டுதலுக்கு பதில் வரும். உன் கண்ணீருக்கு ஆசீர்வாதம் வரும். என் பிள்ளையே, அந்த சின்னம் உன் வாழ்க்கையில் வந்தவுடன் நீ யாரிடமும் குறைவாக இருக்க மாட்டாய். நீ எப்போதும் நிறைவுடன் வாழ்வாய். உன் அருகில் இருக்கும் அனைவருக்கும் நீ ஒரு தெய்வீக ஒளி போல தெரியும். உன் பெயரை சொன்னாலே மகிழ்ச்சி வரும். உன் முகத்தை பார்த்தாலே அமைதி வரும். அந்த சின்னம் உன் வீட்டில் இருக்கும் போது உன் வாழ்க்கை செழித்து ஓடும். உன் மனதில் சந்தோஷம் நிரம்பி இருக்கும். உன் இதயம் எப்போதும் நம்பிக்கையால் நிரம்பி இருக்கும். உன் பாதையில் தடைகள் வந்தாலும் அவை தானாக விலகும். உன் வாழ்க்கை எப்போதும் வெற்றியால் நிரம்பும். என் தங்கமே, அந்த சின்னம் உன் வீட்டில் வைக்கப்பட்டவுடன் உன் கனவுகள் அனைத்தும் நனவாகும். உன் வாழ்க்கை இனி இருளில் அல்ல, ஒளியில் மட்டுமே நிறைந்து நிற்கும். நீ இனி ஒருபோதும் தனிமையிலும் துயரத்திலும் இருக்க மாட்டாய். நித்திகா தேவியின் அருள் உன் வாழ்வை முழுமையாக நிறைவேற்றும்.